எப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்காக அமல் செய்தோமோ அந்த அமல்களை பாதுகாக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். பகலுடைய காலம் கடும் சூடு, நிறைய பேர் தொழில்களுக்கு போறல்ல, அதிகமான பேர்கள் மஸ்ஜிதில் காலத்தை கழிப்பாங்க, வீட்டில் காலத்தை கழிப்பாங்க. ஆனால் அமல்களை பாதுகாக்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். ரொம்ப முக்கியமான காலம்தான் இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் ஒரு திட்டம் போடுவோம். எப்படி தெரியுமா? இந்த ரமலானில் என்னுடைய நாவுகளை நான் பாதுகாத்துக் கொள்வதுதான். யாரை பற்றியும் எதுவும் பேசுறல்ல, என்ன நடந்தாலும் யாரு கதைச்சாலும் என்னுடைய நாவை நான் பாதுகாத்துக் கொள்வது என்று எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறுதி தேவைப்படுகிறது. என்ன செய்வார்கள்? லோருக்கு பின்னால பயான் முடிச்சிட்டா அல்லது லோருடைய தொழுகையை முடிச்சிட்டா கொஞ்ச நேரம் உட்காருவார்கள். கஞ்சிக்கு அசருக்கு வார, அசருக்கு வந்து நின்றும் அங்கேயும் பேசுற பாருங்களேன். நோன்பு பிடிக்காம கஞ்சி எடுக்க வந்திருக்கான், நோன்பு பிடிக்காம ஈச்சமடா வாங்க வந்திருக்கான். இதெல்லாம் வாரது நோம்புடைய காலத்தில் தான். இவ்வளவு பள்ளியுடைய நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, ஆனா பாருங்களேன் நோம்பு பிடிக்கிறாங்க இல்ல. யாரு சொல்றது? நோம்பு பிடிக்கிறவர் பேசுறார். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நோன்பாளிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழாத மனிதனை விடவும், பாவம் செய்யும் ஒரு மனிதனை விடவும் முன் சஃப்ல தொழக்கூடிய மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், கடைசி காலம் ஒரு காலம் வரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன் சஃப்ல தொழுவார்கள் ஆனால் முனாஃபிக்கீங்களாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப முக்கியமானது. ஏன் தெரியுமா? அமல்களை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமானது. நாம சொல்லுவோம், நாங்க யாரை பற்றியும் புறம் பேசல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பை பிடிச்சு கொண்டு யார் நாவை பாதுகாக்கலையோ அவருடைய நோன்பே இல்லை என்று சொன்னார்கள். நோன்பே இல்லை. இரண்டு பெண்களுடைய விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், நோன்பு பிடித்திருக்கிறார்கள், ஆனால் பசியின் காரணமாக நோன்பை விடும் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கோப்பையை அனுப்பி வாந்தி எடுக்க சொன்னார்கள். அந்த ரெண்டு பேரும் வாந்தி எடுத்த நேரத்தில் புதிதான இரத்தங்களும் புதிதாக சாப்பிட்ட இறைச்சி துண்டுகளும் வெளியே வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹலாலான உணவின் மூலம் நோன்பு பிடித்தவர்கள் ஹராமான உணவை கொண்டு நோன்பை திறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். நோன்பு திறக்கிற நேரமும் வர இல்லை. கண்ணியமானவர்களே, என்ன காரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நோன்பு பிடித்துக் கொண்டு எப்படி அல்லாஹு தஆலா இன்னொரு மனிதனை பற்றி பேசும் பொழுது அவனுடைய இறைச்சியை பற்களில் மாட்ட வைக்கிறான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உங்களுடைய அடிமையுடைய இறைச்சி உங்களுடைய பற்களில் மாட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனை பற்றி பேசுறது, அவனை பற்றி கதைக்கிறது ரமலானுடைய காலம் எங்களுக்கு கொடுத்து வச்சதை போல இருக்கும். அதை பற்றி பேசுறது ரொம்ப ருசியாக இருக்கும். யாரு நோன்பு பிடிச்சாலும் யாரு நோன்பு பிடிக்காவிட்டாலும் அது அவனும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்வான். எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது புத்துமதி சொல்லேலும், ஏதாவது அவரை கூப்பிட்டு கொஞ்சம் தரபியத் பண்ணேலும், கொஞ்சம் உடம்பை தந்திருக்கிறான், ராகத்தான காலம், நோன்புடைய காலம், எங்களை சந்தர்ப்பம் விட்டுடாதீங்க, தயவு செய்து நோன்பு பிடிங்களே என்று அவருக்கு புத்துமதி சொல்றது வேற. ஆனா அவரை பற்றி மற்றவர்கிட்ட போய்த்து பேசி கதைச்சி அவனுடைய கீபத்தை பேசுறது ரொம்ப கவனமான விஷயம் கண்ணியமானவர்களே. எனவேதான் நோன்புடைய காலத்தில் செய்கிற அமல்களை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், உங்களுக்கு பங்கரோட்டுக்காரன் யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், மல்லா தீனார் அலஹு வலா திர்ஹம். யா ரசூலல்லாஹ், யாரிடத்தில் சொத்து செல்வம் இருந்து அது இல்லாமல் போகுதோ இவர்தான் பங்கரோட்டுக்காரன் என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல யஅதி யௌமுல் கியாமா பிஸலாத்தின் வஸியாமின் வஸதகா. நாளைக்கு வறுமையில் சில மக்கள் வருவார்கள், நோன்புக்கு மேல நோன்பு பிடித்திருப்பார்கள். பரலான நோன்பு மட்டுமல்ல, சுன்னத்தான நோன்புகள், மாதத்தில் 3 நோன்பு, திங்கள் வியாழனுடைய நோன்புகளை நோட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல உம்ரா, சதகாக்கு மேல ஜகாத், சதகா, தான தர்மங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ் இவர்களுக்குரிய அமல்களை பார்த்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், நீங்க சொர்க்கத்துக்கு போங்க என்று. அல்லாஹ் சொல்லுவான்,
நீங்க சொர்க்கத்துக்கு போகேண்டே. இந்த மக்கள் சொர்க்கத்துக்கு போற நேரம் ஒரு மனிதர் ஓடி வருவார், யாரும் சொத்தமணி ஹாதா, உலகத்துல வாழும் பொழுது இவனுக்கு ஏசினானே அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல முறையிடுவான். யாரும் லரபணி ஹாதா, உலகத்துல வாழும் பொழுது நான் சும்மா ரோட்ல போனேன் இவனுக்கு அடிச்சானே அல்லாஹ், அல்லாஹ் இடத்துல முறையிடுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீதியாளன் அல்லாஹ். உலகத்துடைய நீதிமன்றம் பொய் சொல்லேலும், ஆனால் அல்லாஹுடைய நீதிமன்றம் அங்க பொய் அங்க கிடையாது. நீதம் மற்றும் நடக்கக்கூடிய இடம்தான் அல்லாஹுடைய நீதிமன்றம். அல்லாஹ் விடமாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் நீங்க ஒரு மனிதரை பற்றி பேசின பேச்சுக்காக, ஒரு ஏற்றுக்காக உங்களுடைய வாழ்க்கையில செய்த முழு தொழுகையும் கொடுக்க வேண்டி வரும் என்று சொன்னார்கள். எங்களை பற்றி ஒரு 5 பேர், யா அல்லாஹ் நான் நோம்பு பிடிச்சிட்டு சும்மாதான் இருந்தேன், நான் நோம்பு பிடிச்சிட்டு பள்ளிக்கு தராவி தொலை போகாம இருந்தேன், ஆனா இவங்க தராவி தொலை போன 2 பேர் என்னை பத்தி பேசினாங்க என்று அவன் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இடத்துல சொல்லுவான். நாங்க 2 பேரும் பேசுறது அவனுக்கு தெரியாது, ஆனால் நீதிமன்றத்திலே சொல்லி காட்டப்படும். இன்னிடத்துல இந்த நேரத்தில் உன்னை பத்தி இந்த 2 பேரும் இப்படி பேசினாங்க என்று அல்லாஹ் இடத்துல சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, உள்ள குறைய பேசினா நீங்க அவனோட குறைய சொல்லிட்டீங்க, அவன்கிட்ட இல்லாததை சொன்னீங்கடா, இட்டு கட்டிட்டீங்க. இட்டு கட்டது தாயோட விபச்சாரம் செய்தவனை பயங்கரமான பாவம் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய குறை அந்த இடத்திலே முக்கியமானது என்பதை மறந்து விடக்கூடாது.